கொண்டு கேட்க தான் இந்த நாய்க்கு வந்து பயிற்சி கொடுக்குற அந்த சிஸ்டத்தை பார்த்தேன். பாருங்க எப்படி அந்த நாய்க்கு வந்து பயிற்சி குடிக்கணும்னு சொல்லி அந்த வெள்ளைக்காரன் வந்து அந்த கட்டையை தூக்கி ஆற்றுல ஒரு நீரோட்டமான ஒரு ஆற்றுல வந்து போடைகளில் அந்த நாய் ஓடி போய் அதை நீந்தி எடுத்துக்கொண்டு வந்து கரையில் வச்சு தன் களைப்பு ஆறுனா பிறகு எஜமான்கிட்ட வந்து கொடுக்குது. பாருங்கோ இப்போ அந்த கட்டையை தூக்கி எறிஞ்சிட்டார். அந்த நாய் வந்து நீந்தி அந்த அதாவது இந்த ஆறு இது ஒரு ஆறு, இந்த ஆற்றுன்ற நீரோட்டம் வந்து சரியான வேகமாக இருக்குது. அப்போ அந்த வேகத்து இதண்டு அந்த கட்டையை தூக்கி கொண்டு வந்து அந்த அதை களைச்சி போச்சு. பாருங்கள் இதுக்குள்ள வந்து மறைஞ்சிடுது பாருங்கள். அதை களைச்சி போச்சு. அந்த கரைக்கு இப்போ வந்துட்டுது, நீந்தி வந்துட்டுது. அந்த களைச்சி போச்சு. அந்த களைப்பு ஆறுனா பிறகு அந்த கடையை கொண்டு கொடுத்தோன்னே அந்த எஜமான் திருப்பி அந்த கடையை தூக்கி எறிவார். அப்போ அதுக்கு அந்த நாய்க்கு வந்து அது தெரியும், கொடுத்தோடனே அவர் தூக்கி எறிகிறாருன்னு சொல்லி. அதனால் அது வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்குது. இப்போ ஓய்வு எடுத்துட்டு அந்த கட்டையை கொண்டு கொடுக்க போகுது. கொடுத்தா பிறகு அவர் திருப்பி தூக்கி எறிஞ்ச உடனே திருப்பி நீந்தி ஓடி போய் அந்த கட்டையை எடுத்து கொண்டு வந்து அந்த எஜமான காலடியில் கொடுக்கும். பாருங்கள் எப்படி வந்து இந்த நாட்டில் பயிற்சி அழித்து வச்சிருக்கணும்னு சொல்லி அழித்து வச்சுக்கிறதில்ல, இந்த பயிற்சி அழித்து கொண்டு இருக்கிறார் அவர். அது ஒரு என்டர்டைம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஹாப்பி மூட். அந்த நாய்க்கும் ஒரு ஹாப்பி மூட். அங்கே பாருங்கள் அந்த அதுக்குள்ள வருது பாருங்கள், அந்த நாய் வருது பாருங்கள், அந்த அதுக்குள்ள வருது. இப்போ வந்து அதுக்குள்ள வந்து அதில் கொண்டு வந்து அதில் வந்து மறைஞ்சிருக்கும் பாருங்க. இப்போ அந்த கட்டையை கொண்டு வந்து எஜமான காலடியில் கொண்டு போடும். பாருங்க எப்படி பயிற்சி அளிக்கணும்னு பாருங்க. பார்க்க எனக்கும் ஒரு சந்தோஷமாயும் ஒரு ஆச்சரியமாயும் இருந்தது. இந்தா பாருங்கள் அந்த பார்க்குது பாருங்க எஜமான். அதை கொண்டு கட்டையை கொண்டு அந்த கரையில் வச்சுட்டு இப்போ எஜமான பார்க்குது. எஜமான் வந்து கொமான் கொடுக்குறாரு பாருங்க. கொமான் கொடுக்குறாருன்னு அவர் வந்து அவர் கூப்பிட்றாரோ இல்லையோன்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இந்தா கொண்டு வருது பார்த்தீங்களா, அந்த கட்டையை கொண்டு வருது பாருங்க. ரைட் ஓகே பாருங்க. அந்த கட்டையை கொண்டு போட்டுது. அவர் விட்டு போடுறாரு அங்கால அவர்கிட்ட காலடியில் கொண்டு போடுது. அவர்கிட்ட இலக்குக்கு இன்னும் பெரிய இல்லை. நாய் வந்து கண்ணீர்மா நின்றபடியே அவர் அந்த இடத்துக்கு வந்துடுவார். இதில் அவர் நிற்பார். இது பாருங்க இதில் கொண்டு போட்டு பார்த்தீங்களோ. இப்போ பாருங்க அந்த நாய் வந்து அவர் எறிகிறார் பாருங்க. பக்கத்து பார்த்து ஒரு என்னென்னா நாய் வந்து கொண்டு கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, பக்கன்னு கொண்டு கொடுக்காததுக்கு காரணம் என்னென்னா அது களைச்சி போச்சு. தன்னை களைப்பு ஆறுனா பிறகு அந்த கட்டையை கொண்டு கொடுக்குது. ஏன்னா அவர் கொண்டு கொடுத்தோடனே அவர் தூக்கி ஆற்றுக்க போட்டுருக்காரு. இங்கே பாருங்க இப்போ அதை எடுத்து கொண்டு அந்த நீச்சலை எதிர் பண்ணி அந்த நீரோட்டத்தை வந்து எதிர் பண்ணி அதை கொண்டு வரது பாருங்க. அந்த நாய் வந்து கொண்டு வரது பாருங்க. வந்தால் எப்படி வராருன்னு பாருங்க. எப்படி நீந்து வருது நீரோட்டத்தை மேவி பாருங்க எப்படி நீந்து வருதுன்னு சொல்லி. இது ஒரு சரியான பாய்ச்சலான ஒரு ஆறு. இது ஒரு ஆறு, இந்த நாட்டில் ஒரு ஆறு. இது சரியான பாய்ச்சலான ஒரு தண்ணி, சரியான ஒரு பாய்ச்சல் இருக்குது. தண்ணி வந்து வேகமாக பாயுது. அதை மேவி அந்த இதண்டு பாருங்கள் தான் வந்து அதை களைச்சி போச்சுல்லோ பாருங்கள். அதை கொண்டு தாங்க வச்சுட்டுது. சரியா இப்போ அந்த கட்டையை கொண்டு வந்து வச்சுட்டுது. எஜமான்கிட்ட கொண்டு வந்து வைக்கும். எஜமான காலடியில் கொண்டு வந்து வைக்கணும். அதான் அந்த ரூல். தான் கலை பாருனோன்னா கொண்டு வைக்கும். இங்கே பாருங்க கொண்டு வருது பாருங்க. அந்த பாறை வந்து அந்த கல் வந்து அதுக்கு தடுத்துடுது. காவி கொண்டு காலில் வைக்கும் பாருங்க. அங்கே பார்த்தீங்களா. இப்போ பாருங்க அதை தூக்கி திடீர்னு எறிஞ்சிடுவார். அதனால் அந்த கொஞ்சம் ஓய்வு எடுக்குது தனக்கு. அந்த பக்கன்னு குதிச்சுட்டு பாருங்க. கட்டையும் போது நாயும் பக்கன்னு குதிச்சிடுது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. சூப்பர். இது நான் ரசித்த காட்சியில் ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி இது.